வணக்கம். இன்றைக்கி ராகி ரொட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா ஒரு பெரிய பவுலில் ஒரு காப்பி மாவு சேர்த்துருக்கேன், 2 கப் அளவு. அதில் கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக பச்சை மிளகா ஒரு 2-3 அப்படியே குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் போட்டுடலாம். இப்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டோன்னா நமக்கு நல்லா சாஃப்டாக வரும், அதுக்காக எண்ணெய் ஆட் பண்ணுறோம். லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு. இந்த கோதுமை மாவு சேர்த்தோன்னா நமக்கு வந்து நல்லா ராகி ரொட்டி உடையாமல் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ கொஞ்சம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன், அதையும் அதில் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், பார்க்கவுமே உங்களுக்கு அழகாக இருக்கும். அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். அதையும் லைட்டாக கலந்து விட்டுக்குவோம். இப்போ கொஞ்சம் சுடு தண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே திருப்பி விடலாம். லைட்டாக கரண்டி வச்சுக்குவோம். நம்ம கம்ப்ளீட்டாக அப்படியே எல்லா தண்ணியும் ஆட் பண்ண வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே திருப்பி விடலாம். நல்லா உங்களுக்கு மாவு வெந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ராகி ரொட்டி உங்களுக்கு 6 நாளுமே வந்து ஈவினிங் வரைக்கும் கூட உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், மிச்சம் இருந்தாலும். அப்படியேவும் கொஞ்சம் கொஞ்சமாக பரட்டி விட்டுடலாம். உங்களுக்கு இந்த ராகி ரொட்டி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொட்டி மாதிரியே இருக்காது, ஹார்டாகவே இருக்காது, நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் அந்த தண்ணி லேசாக கூட இருக்கிற மாதிரி நம்ம பிணைஞ்சிக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் நல்லா சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், உங்களுக்கு பெரிய வெங்காயம்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இது நம்ம சுடு தண்ணி ஆட் பண்ணுறதுனால நம்ம வெங்காயம் போட்டோம்னா நமக்கு டேஸ்ட் மாறிடும். அதுக்காக நம்ம எல்லாம் பிணைஞ்சு முடிச்சுட்டு ஃபைனலாக தான் நம்ம வந்து இந்த வெங்காயம் ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இல்லாட்டி வெங்காயம் வந்து உங்களுக்கு அந்த வெந்த மாதிரி ஆயிரும். அவ்வளோதான். அப்படியே நல்லா திருப்பி பரட்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் கொஞ்சம் நேரம் ஒரு மூடி போட்டு கூட நம்ம வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஒரு குட்டி பால் மாதிரி அதை உருட்டி அப்படியே கையிலே நீங்கள் லேசாக தண்ணி போட்டோ இல்லை எண்ணெய் போட்டோ கூட அப்படியே மெதுவாக தட்டிடலாம். ஒரு வாழை இலை இருந்துச்சுன்னா அதில் கூட தட்டி நீங்கள் 2வது இது மேலே கூட உங்களுக்கு சூடு தாங்கலைன்னா நீங்கள் அப்படி செய்யலாம். இல்லை நீங்கள் சின்ன ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், எல்லா பக்கமும் ஒன்று போல் தட்டியாச்சு. லைட்டாக எண்ணெயும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ராகி ரொட்டிக்கு ரொம்ப எண்ணெயே உங்களுக்கு வந்து தேவைப்படாது, லைட்டாக தான் உங்களுக்கு எண்ணெய் தேவைப்படும். கொஞ்சம் சின்ன ஃப்ளேமில் வச்சு நம்ம அப்படியேவும் மெதுவாக நிதானமாக வேக விடலாம். அடுத்த பக்கமும் திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே கோல்டன் கலரில் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வேரியேஷன்ஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் ஆட் பண்ணி நல்லா சாப்பிடுவோம், ஹெல்த்தியாக இருப்போம். ட்ரை பண்ணுங்கள் நீங்களும்.